எல்லாருக்கும் வணக்கம். நாங்க ஒரு புது எபிசோட ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கு பேரு தான் மாஸ்டர் பீஸ். இந்த படத்த இனிமே தொடவும் முடியாது. செகண்ட் பார்ட் இதெல்லாம் எதுவுமே எடுக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு சில படங்கள்லாம் இருக்கு. தமிழ் சினிமால பாஷா அந்த மாதிரி பல படங்கள் இருக்கு. சகோதரர்கள் ஆமா. அந்த மாதிரியான கல்ட் கிளாசிக் மூவிலாம் இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது நம்ம எதை பத்தி பேசலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுல முதல்ல ஞாபகத்துக்கு வந்தது ஸ்ட்ரைக் ஆனது எதுனா சுப்பிரமணியபுரம் தான். ஏன்னா 100 வருட தமிழ் சினிமால இப்பேற்பட்ட ஒரு படம் எப்பயாவது தான் வரும். அப்படியான ஒரு படம். ஏன் சுப்பிரமணியபுரம் பத்தி இப்ப பேசணும் அப்படின்றத நம்ம போக போக சொல்லுவோம் இந்த வீடியோட எண்ட்ல. நம்ம இந்த மாஸ்டர் பீஸ் எபிசோடுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் சுப்பிரமணியபுரம். ஏன் மாஸ்டர் பீஸ் இன்னைக்கு வரைக்கும்? அது வந்து அந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்துக்கு நான் என்ன எப்படி சொல்றேன்னா, ஒரு கேங்ஸ்டர் மூவிய 2 காலமா நான் பிரிப்பேன். ஒண்ணு சுப்பிரமணியபுரத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறமா எப்படி அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு. அதே போல மதுரை பேஸ்ட் ஸ்டோரிஸ் இருக்குல்ல, பல படங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் கூட விரும்பாண்டி ஒரு பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணிச்சு. ஆனா சுப்பிரமணியபுரம் வந்து அவ்வளோ நேச்சரா, அவ்வளோ ரா அண்ட் ரஸ்டிக்கா மதுரையை இப்படி காட்ட முடியுமா அப்படின்றது ஒரு மாஸ்டர் பீஸ் நான் சொல்லுவேன். இது இல்லாம பல படங்களுக்கு வந்து சுப்பிரமணியபுரம் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்ததுன்றது என்னுடைய கருத்து. எனக்கு வந்து இந்த சுப்பிரமணியபுரத்துல ரொம்ப பிடிச்சது, அதுக்கு முன்னாடி இருந்த வில்லன்கள் வேற, சுப்பிரமணியபுரத்துல நம்ம பார்த்த வில்லனே வேற. ஆமா, அதுக்கு முன்னாடி கத்திக்கின்னு ஓடுவாங்க, அந்த மாதிரி வில்லனை தான் நம்ம பார்த்துருக்கோம். சுப்பிரமணியபுரத்துல ஒரு சைலண்டா, இப்ப கூட ஒரு மலையாளத்துல ஒரு படம் தொடரும்னு ஒரு படம் தொடரும். ஆமா ஆமா, அதுல ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து அப்படியே தோல் மாலை போட்டு பழகிட்டு வில்லனிசம் பண்ணிருப்பாங்க. அதை அப்படியே சமுத்திரக்கனி செம்மையா பண்ணிருப்பாரு அந்த வில்லனிசம். அப்படியே கூடவே பேசி பழகி அங்க இருக்க ஒரு நார்மலா ரோட்ல சுத்திட்டு இருந்த ஒரு பசங்களை ஒரு கேங்ஸ்டரா ஆக்குறதே அந்த ஒரு ஆள் தான். அதான் ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் வாங்க. அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனை வந்து கமல்ஹாசனுக்கு அப்புறமா, ஏன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் மூவி நிறைய வந்திருக்கு கமல்ஹாசன் ரிலேட்டடா. லைக் சத்யா கூட ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது எப்படி அவங்கள மாத்துறாங்க, யூஸ் பண்றாங்க அப்படின்னு. ஸோ கண்டெம்பரரியா பார்க்கும்போது நம்ம சசிகுமார் வந்து அதை அவ்வளோ சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு. நீ சொன்ன மாதிரி சமுத்திரக்கனி கேரக்டர் மூலமா அவர் படிச்ச கேரக்டர், அது நல்ல ஒரு வெல் எஜுகேட்டடா தான் காட்டியிருப்பாங்க. ப்ராப்பரா ட்ரெஸ் போட்டு பார்க்க ஒரு நல்லவன் மாதிரியே காட்டியிருப்பாங்க. அந்த சீன்ல என்னன்னா, ரோட்ல சும்மாதான் உட்காந்துருப்பாங்க அந்த பசங்க. டீ கடையில சும்மா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அவங்கள வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடா மாத்துறது, ஒரு கேங்ஸ்டரா மாத்துறது இருக்குல்ல, அந்த மாஸ்டர் மைண்டு, அதை வந்து அப்படியே சமுத்திரக்கனி வந்து செம்மையா பண்ணிருப்பா போல. ஏதாவது மண்டை கழுவுவாங்க அப்படின்னுவாங்கல்ல, அதை வந்து அந்த சமுத்திரக்கனி கேரக்டர் மூலமா காட்டியிருப்பாங்க. எப்படி ஜெய், கஞ்சா கருப்பு, சசிகுமார் 3 பேரையுமே அந்த ரூம்ல உட்கார வச்சு பேசுவார். எமோஷனலா ஒரு விஷயத்த பேசுவார். உடனே இவங்க வந்து உருகிடுவாங்க. நம்ம பசங்க கிட்ட பேசுறது ஒரு எமோஷனலா பேசலாம், வா மச்சான் அப்படின்னு போலாம், அந்த ரேஞ்சுக்கு பண்ணுவாங்க. கஞ்சா கருப்பு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன வேணும் நான் பண்றேன் அப்படின்னு அந்த எமோஷனல தூண்டி விடுவா போல. இதுல வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கிறது வந்து சசிகுமார் கேரக்டர் தான். இவரை நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரிதான் அது வரைக்குமே அவர் இருப்பாரு. அவர் வந்ததுக்கான ரீசன் வந்து ஜெய்க்காக அவரு உள்ள வந்து சண்டை போடுவாரு, அதுக்குள்ள இறங்குவாரு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே சூப்பரா இருக்கும். நார்மலா நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரோட்ல ஜாலியா ஃபன் பண்ற பசங்க எப்படி ரவுடி ஆறாங்க, எப்படி கத்தி மாறும் பாத்தீங்களா, அதுதான் வந்து இந்த படத்துல ஹைலைட்டான விஷயம். இந்த ஃபர்ஸ்ட் மர்டர் பண்ணிட்டு அந்த சீன் போடுவாங்க, அது ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு வராது, அந்த இடத்துல மர்டர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மர்டர் பண்ற சீன் அது அந்த பதத்தை அப்படியே நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மர்டர் பண்றவங்க எப்படி பண்ணிட்டு ஓடுவான் அப்படின்றத அது செம்மையா காமிச்சிருப்பாங்க அந்த இடத்த. அது விஷுவலாகவும் செம்மையா இருக்கும். அந்த லைட்டிங், அந்த மார்னிங் வாக்கிங் போது அந்த லைட்டிங் செட்டப்ல பண்ணிருப்பாங்க, ஸ்ட்ரீட் லைட்டை வச்சு. சரியான ஒரு சீனா இருக்கும் பார்க்கவே. ஏன்னா இது வந்து இன்னொரு விஷயத்த பத்தி நம்ம சொல்லி ஆகணும். சுப்பிரமணியபுரம் வரும்போது நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து ஜானர் ஷிஃப்ட் ஆகும்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே யாருக்கும் தெரியாது இது இந்த அளவுக்கு ரஸ்டிக்காலாம் போகணும், ராவா போகணும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உனக்கே தெரிஞ்சிருக்கும், இப்படிலாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அதுக்கு முன்னாடி வயலண்ட்டை. அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபன்னான சீன்ஸ்லாம் நிறைய வரும். அதுல வந்து சிறு பொன்மணி சாங் வரும்ல, இப்போ வந்து நிறைய படத்துல யூஸ் பண்றாங்க. நம்ம லோகேஷ் வந்து இப்போ நிறைய படத்துல யூஸ் பண்றாரு.
ஆனா அது ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது அந்த படத்துல தான். ஆமா ஒரு இளையராஜா சாங் யூஸ் பண்ணி யூஸ் பண்றது அந்த பொண்ணு நடந்து வரும், ஜெய்ய தீக்கல்ல உட்காந்துருப்பா போல. கரெக்ட். அதுல ஒரு சாங் வரும், அந்த சிறுபன்மணி அசையும் அந்த சாங். நல்லா அதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண பாட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா அதுதான் எதுக்கு நான் சொல்றேன்னா அந்த சாங்க ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு அந்த படத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்றது ஒரு காரணத்தை நான் சொல்றேன். எவ்வளோ ஃபன்னான ஒரு சீன், ரொம்ப ஜாலியான ஒரு சீன் வந்து அந்த சிறு பொன்மணி அசையும் அந்த சாங் தியேட்டர்ல நீங்க பார்க்கும்போது கிளாப்ஸ் அள்ளும். அந்த சீனுக்குலாம் பயங்கரமா கை தட்டினாங்க, என்ஜாய் பண்ணாங்க அந்த சீனை. கட் பண்ணா செகண்ட் ஹாஃப்ல சசிகுமார் ஆட்டோல கழுத்து இருப்பாரு, சமுத்திரகன்னியை தான் கிளைமேக்ஸ். ஆமா அந்த ஆட்டோல புடிச்சு ஆமா கிளைமேக்ஸ். ஆமா அதுக்கும் கை தட்டினாங்க ஆடியன்ஸ். அதுதான் வந்து இங்க பார்க்கப்படுது. பாரு எப்படி ரெண்டுமே சம்பந்தம் இல்லாத ஒரு சீனு, ஆனா ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணல, அதுதான் இந்த அளவுக்கு நிக்குது மாஸ்டர் பீஸ். ரெண்டுமே வேற வேற எமோஷன், ஆனா ரெண்டுத்துக்குமே ஆடியன்ஸ் கை தட்டினா பாருங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஜாலியாவும் இருக்கும், எமோஷனலும் இருக்கும். சும்மா அப்படியே கடந்து போற மாதிரி எந்த சீனுமே இருக்காது, எல்லாமே நம்ம மைண்ட்ல நிக்கும். ஆமா இப்போ பாத்தீங்கன்னா என்ன சித்தா சவுண்டு கீதா அந்த ஒரு ஃபன் ஃபேக்ட் தான், அதுவும் நம்மளுக்கு இப்போ வரைக்குமே அந்த சீன் நிக்கும். எல்லா கேரக்டருமே சும்மான்னு வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சீன் வந்தாலும் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த தோட்டம் கொண்ட ராஜாவேன்னு அந்த சீனும் பயங்கரமா பண்ணிருப்பாங்க. சும்மா அப்படி கடந்து போற மாதிரி ஸ்கிரீன் பிளே இருக்காது எதுவுமே. அந்த ஸ்கிரீன் பிளே ஒண்ணு அவ்வளோ கிரிப்பா அவ்வளோ எங்கேஜிங்கா இருக்கும் நம்மளுக்கு பார்க்கவே. அதான் இந்த ஸ்கிரீன் பிளே, இந்த ஃபிலிம் லாங்குவேஜ் வந்து அதுக்கப்புறமா பல படங்கள்ல யூஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு அது இன்ஸ்பிரேஷனா இருந்தது. உதாரணத்துக்கு இந்தியாவுடைய கிரேட்டஸ்ட் ஃபில்ம் மேக்கர் அனுராக் கஷ்யப் இருக்காருல்ல, அவருடைய அந்த கேங்ஸ் ஆஃப் வாசிப்பர் சீரியஸுமே இதோட இன்ஸ்பிரேஷன் தான் அவரே சொல்லிட்டாரு. 2 பார்ட் இருக்கும் அதுல. நம்ம இவரு பண்ணிருப்பாரு, நவாசுதீன் சித்திக்கு வந்து செகண்ட் பார்ட்ல பண்ணிருப்பாரு. ஸோ இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த ஃபிலிம் லாங்குவேஜ்ல என்னென்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் அந்த இதை காட்டுவாங்க, எந்த இடத்துல அந்த கதைக்களம் நடக்குது அப்படின்னு. நீங்க கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர்லயுமே அதே மாதிரியான ஒரு கதைக்களமுமே செட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்டேஜிங் தான் முக்கியமா பண்ணுவாங்க. நிறைய கேரக்டர்ஸ் உள்ள வரும். சுப்பிரமணியபுரம்லயும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து வரும். அப்புறமா அந்த துரோகம் இருக்குல்ல, அந்த துரோகத்தை அவ்வளோ அற்புதமா இதுல வந்து சூப்பரா இன்ஸ்பயர் ஆயிருப்பாரு. ஆனா அதுக்கு சம்பந்தம் கிடையாது கதை. பட் நான் சொல்றது இந்த ஃபிலிம் லாங்குவேஜும் மனிதர்களுடைய அந்த மனம் மாறும்ல, எல்லாருக்குமே ஒரு கிரே ஷேட் இருக்கும். அந்த கிரே ஷேடை வந்து 80s பேக்ரவுண்ட்ல எப்படி காட்டலாம் அப்படின்றதுதான் மாஸ்டர் பீஸ். நிறைய நான் சொல்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர். அது வரைக்கும் மிர்சாப்பூர் கூட சில இடங்கள்ல அப்பேற்பட்ட ஒரு லைட்டான ஒரு சாயல் இருக்கும். மிர்சாப்பூர் சீரியஸ் பார்த்துட்டு தெரியும். இல்ல அது வரைக்குமே நம்ம பார்த்த ஃபிலிம்லாம் வந்து பீரியட் ஃபிலிம்லாம் வேற மாதிரி இருந்திருக்கும். நம்ம பார்ப்பது ஒரு பீரியட் ஃபிலிம்னா 80ஸ்க்கே நம்மள கொண்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல அந்த முகத்துக்கால சாங் வச்சு அது ட்ரைசைக்கிள் காட்டுவாங்க. அப்புறம் அந்த பஸ் அந்த டைம்ல எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே, அது லைவ் லொகேஷன் தான் எல்லாமே. ஆனா அதை வந்து அப்படி மாத்திருப்பாங்க, நம்மளுக்கு 80s ஸ்பீட்லயே கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த கோச் சீனு, ஜெயில் செட்டப்லாம் வேற. ஆனா அந்த படத்துல தான் நம்ம லைவா பார்த்துருப்போம். இப்போ நிறைய படம் அது மாதிரி காட்டுறாங்க. அந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். நடுவுல ஒரு கேப் இருக்கும், அந்த பக்கம் ஜெயில் கைதி இருப்பாங்க, இந்த பக்கம் இது இருப்பாங்க, கத்தி தான் பேசணும் அப்படின்றதுலாம் பழைய படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜெயில் சீன்லயே ஒருத்தருக்கு போய் ஜெயில மீட் பண்ணனா அந்த பக்கம் நிப்பாங்க, இவங்க இந்த பக்கம் நிப்பாங்க, ஈஸியா பேசிப்பாங்க. ஆனா லைவா காமிச்சிருப்பாங்க அந்த கோச் சீன், அந்த ஜெயில் சீன் லைவா காமிச்சிருப்பாங்க. சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம சொல்லிடலாம் எதுக்கு வந்து இந்த படத்தை இப்ப பேசுறோம் அப்படின்னு. ஏன்னா இந்த படத்தை நம்ம கேங்ஸ்டர் மூவி அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். சரி, இது கேங்ஸ்டர் மூவி தான். ஆனா இந்த படத்துடைய கோர் என்ன அப்படின்னா லவ், ஒரு ஆணவ கொலை. ஆமா, ஆணவ கொலை தான் இந்த படத்தோட மெயின் கோர். இதுல விஷயம் என்னன்னா, ஒரு இன்டர்வியூல வந்து சசிகுமார் சொல்றாரு, இந்த படத்துடைய நாட் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஹீரோவுடைய கொலைக்கு காரணமா ஆயிட்டாங்க, இதுதான் நாட். இதுல இருந்து ரிவர்ஸா அவர் யோசிச்சு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காருன்றது ஓகே. ஸோ இப்போ பாருங்க, அந்த படத்துல சுவாதி கேரக்டர், அதன் காரணமா தான் சுவாதி கேரக்டரால தான் இந்த அளவுக்கு போய் ஜெய் சாவடிக்கிறாங்க, கண்ணு முன்னாடியே சாவடிக்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்கும்போது எப்படி நடக்குது, முன்னாடியே நடந்ததுக்கு கூட கவின் கொலையை பத்தி, படுகொலையை பத்தி. ஆணவ கொலை எல்லாம் இல்லாத படுகொலை தான் அது. ஆணவ கொலையிலே சொல்லக்கூடாது, அது வந்து கொலைதான். அது வந்து ஆணவ கொலை, கௌரவ கொலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு தப்பான வேர்டுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ
அந்த படம் நடக்கிறதா சொல்லப்பட்ட இடம் வந்து ஐ மீன் இயர் வந்து 1980s மாதிரி சொல்றாங்க. 80s முன்னாடியே நடந்திருக்கும். நடந்திருக்கு. 80ஸ்லயும் நடந்தது. அப்பயும் நடக்குது. 80s அப்புறம் நடக்குது. இப்பயும் நடக்குது. பின்னாடி நடக்கும். இன்னும் இது எப்போ மாதம் நம்மளுக்கு கேள்வினா ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. அந்த ஆணவ கொலைகளை மாதமான அந்த பொண்ணு முன்னாடியே அவங்க கழுத்தை அறுக்கிறதெல்லாம் வந்து அது ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு சீன். இதெல்லாம் நடக்குமா நம்ம யோசிச்சிருப்போம், ஆனா நடக்குது. அதான் இது வந்து நம்ம எப்படி பாக்குறோம் இந்த படத்தை, ஒரு லவ் ஸ்டோரி தான். ஸ்டோரியா பாத்தீங்கன்னா அது ஒரு காதல் கதை தான். அத எப்படி கேங்ஸ்டருடைய ஜானர்ல, கேங்ஸ்டர் பேக்ட்ராப்ல, மதுரை பேக்ட்ராப்ல, ஒரு 80s பேக்ட்ராப்ல சொல்லலாம் அப்படின்றது இது. நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீ ஒரு விஷயத்த சொன்ன, இந்த ஸ்டேஜிங் அப்படின்னு. அதை பத்தி சொல்ல. ஸ்டேஜிங் ஒன்னேதான் நம்ம மூவியே ஒரு ஸ்டேஜிங் தான். ஸ்டேஜிங் பண்ணி போறது தான். மிசான்சின் ஒன்று இருக்கு. மிசான்சின்னா சிங்கிள் ஷாட்ல பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து நிறைய படத்தை அது ரெஃபரன்ஸா காட்டியிருக்காங்க. ஆனா எனக்கு மிசான்சின்னா எனக்கு வந்து இதுதான் தோணும். சுப்பிரமணியபுரத்துல அந்த கிளைமேக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சசிகுமார் வந்து ஆத்துல இருந்து ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கும். அங்க வந்து ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஏதோ தொடச்சிட்டு அந்த பிளட் எல்லாம் தொடச்சிட்டு இருப்பாரு. அங்க வந்து கஞ்சா கது போடுவாரு. வந்து நின்று பேசிட்டே இருப்பாங்க. பின்னாடி ஒரு 4 பேர் வருவாங்க. வந்து இப்ப சசிகுமார் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு கத்திய குதான்னு கேட்பா போல. கஞ்சா கருப்பு தள்ளி விட்டு சசிகுமார் தள்ளி விட்டுட்டு கத்திய எடுத்துன்னு போயிட்டே இருப்பா போல. அந்த 4 பேர் வந்து வெட்டுவாங்க. வந்து கஞ்சா கருப்பு நடந்து போறதுல இருந்து ஒரே சிங்கிள் ஷாட் தான். அதுல இருந்தே சிங்கிள் ஷாட் தான். தள்ளி விட்டுட்டு போவா போல. அங்க இருந்தே ஒரே சிங்கிள் ஷாட் தான். லாங் ஷாட்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா சசிகுமார் 4 பேர் வெட்டிட்டு இருப்பாங்க. பின்னாடி வந்து சன்செட் ஆகும். ஈவினிங் சன்செட்டு, அந்த ஆறு ஓடுறது, சசிகுமார் வந்து அங்க ஒரு 4 பேர் வெட்டுற சீனு. அங்கிருந்து கஞ்சா கதை அப்படியே வாக் பண்ணிட்டே போக போல. லாங் ஷாட்ல அது நடக்கும். அந்த சீன் அப்படியே அங்க கொலை பண்றது நடந்துட்டே இருக்கும். கஞ்சா நடந்து போய் அங்க வில்லன் வெட்ட சொல்லுவாதுல, அவர் வந்து கார்ல இருப்பாரு. காசு வாங்கிட்டு அந்த மயில் கல் இருக்கும், அது மேல வந்து உக்காந்து பீடியை பத்த வைப்ப போல. அது வரைக்குமே ஒரே சிங்கிள் ஷாட். இது வந்து பர்ஃபெக்ட் மிசான் சீன். இது வந்து இதுதான் ஸ்டேஜிங். அந்த சீனை நம்ம கட் பண்ணி போயிருந்தோம்னா அந்த எமோஷனல் அது முதல்ல பார்க்கும்போது கட்டே ஆகல, போயிட்டே இருக்கு. நீ அவரு கூட வந்துகிட்டே இருக்காரு. அவ்வளவு ஒரு ஃபீல் நம்மளுக்கு வந்து அந்த டென்ஷன் வந்து அந்த ஸ்டேஜ் பண்ணதே செம்மையா இருக்கும். அதான் சொல்றேன், அந்த சீனை கட் பண்ணி போயிருந்தா கூட நம்மளுக்கு அவ்வளவு இம்பாக்ட் கிடைக்கிறது. ஒரே சிங்கிள் ஷாட்ல போனதுதான் அது சரியான இம்பாக்ட். அதுதான் ஒரு சீனை எப்படி கன்சியூம் பண்றது அப்படின்றதெல்லாம் அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. சரியான சீனு, சரியான மேக்கிங். அது ரொம்ப இன்னொரு பிடிச்ச ஒரு விஷயம் அந்த படத்துல மியூசிக்கை தான் சொல்லணும். அவ்வளோ அற்புதமான ஃப்ரெஷ்ஷா இருந்தது. மியூசிக் எல்லாமே புதுசா இருந்தது. ஜேம்ஸ் வசந்தனுடைய பெஸ்ட் ஃபர்ஸ்ட் படம் அது, அவருக்கு பெஸ்ட் ஒர்க். இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த பேசி ஆகணும். அந்த எனக்கு தெரிஞ்சு ப்ரமோஷனல் வீடியோவா வந்தது வந்து அந்த தேநீரில் சிநேகிதம் அந்த சாங் தான் நினைக்கிறேன். படத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ப்ரமோஷனல் வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு மியூசிக்லாம் அந்த பாட்டு அது ஒரு வெஸ்டர்ன் டைப்ல செமையா பண்ணிருப்பாங்க. அது அந்த சாங் ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு அதை விட பிடிச்ச சீனு அந்த சுப்பிரமணியபுரம் சாங், கத்தி எல்லாம் பயங்கர மாசா இருக்கும். செம்ம சாங். அது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு வந்து இதுதான். அந்த படத்துல எனக்கு இன்னொரு இடத்துல ஒரு சீன் பிடிக்கும்னா அது இல்ல, அந்த வீட்டுல போய் அழுவா போல, ஜெய் அழுவா போல அந்த வீட்டுல அந்த அம்மா கால்ல வந்து அப்படியே எது ஹை பாயிண்ட்னு, இது ஒரு ஹையான ஒரு பாயிண்ட். அப்புறமா அந்த அம்மா உயிர் பயத்தை காட்டிட்டாங்க, எப்படி ரவுடி ஆகுறாங்க, கேங்ஸ்டர் ஆறாங்கன்ற ஒரு ஹை பாயிண்ட். ஜெயிலுல தான் அந்த ஃபர்ஸ்ட் கட்டி எடுப்பாங்க. நட்புக்காக கொலை போய் இன்னொருத்த வந்து ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி விடுவா போல. அப்பதான் அந்த கத்தியை வாங்கிட்டு வருவாங்க. அந்த இடத்துல தான் ப்ராப்பர் கேங்ஸ்டரா மாறுறாங்க அப்படின்ற மாதிரி கன்வே ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நட்புக்காக பண்றது. அதுக்கப்புறம் தான் இது ப்ராப்பரா ஒரு ப்ராப்பரா. ஆமா, ரஸ்டிக்கான ஒரு ராவான ஒரு மூவி. அந்த ஃபிலிம் லாங்குவேஜால தான் அது இன்னைக்கு வரைக்குமே பேசப்படுது. கன்ஃபார்மா நம்ம 100 வருட தமிழ் சினிமாலாம் சொல்றோம். அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாஸ்டர் பீஸ்னா எனக்கு என்னன்னா சசிகுமார் இன்னும் இதுமாதிரி நிறைய படங்கள் பண்ணா, நிறைய நடிக்க வந்துட்டாரு. ஆனா நிறைய படம் பண்ணதுன்னா நல்லா இருக்கும். அப்படி ஒரு டைரக்டர் அப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு 2 படத்தோட நிறுத்திக்கிட்டாரு. திரும்ப நீங்க டைரக்ட் பண்ண வாங்க சசிகுமார் சார். ஆமா, இதுதான் இப்பயும் அந்த ஆணவ கொலை அப்படின்றது நடக்குது. அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது சுப்பிரமணியபுரம் பேசலாம், நிறைய படங்கள் பத்தியும் பேசலான்றதுதான் இந்த எபிசோட். கன்ஃபார்மா நாங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் கூட மிஸ் பண்ணிருப்போம். அப்படி மிஸ் பண்ணிருந்தா கூட அவங்க சொல்லட்டும் கமெண்ட்ஸ்ல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க பேசியிருக்கோம். இதே மாதிரி அடுத்த ஒரு மாஸ்டர் பீஸ் மூவில நம்ம சந்திப்போம். நன்றி. நன்றி.